ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் தமிழ் மாதிரி தேர்வு 12 இதை நம்ம பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி 11 டெஸ்ட்டை பார்த்துட்டோம். இது 12வது டெஸ்ட்டு. நீங்கள் இன்னும் பழைய டெஸ்ட்டெல்லாம் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகங்கள், கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, பழைய கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தினமும் 25 கேள்வி பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். பகை நாட்டு ஆணிரைகளை கவர்தல் வெற்றி திணையாகும். வெற்றி பூ நீல நிறமுடையது, இட்லி பூ என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. பகைவர் நாட்டில் இருக்கிற ஆணிரைகள், அதாவது பசுக்களை கவர்ந்து வர்றது தான் வெற்றி திணை. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. வெற்றிப்பூ அப்படிங்கிறது நீல நிறம் கிடையாது, இது சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதை இட்லி பூன்னு அழைப்பாங்க, இது கரெக்டு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று மா, சால போன்ற சொற்கள் இடைச்சொற்கள் ஆகும். காரணம் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. இதுக்கான பதில் கூற்று தப்பாக இருக்குதுங்க. மா, சால போன்ற சொற்கள்லாம் இடைச்சொற்கள் கிடையாது. இதெல்லாமே இது என்னங்க, இதெல்லாமே உரிச்சொற்கள். காரணம் சரியாக இருக்குது. பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இதுக்கு ஓகே, கரெக்டு. ஆனால் மேலே சொல்லப்பட்டதெல்லாமே உரிச்சொற்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். சொற்களை பொறுத்துக. சொல் பொருள் இதை கரெக்டாக பொருத்தணும். கும்பி அப்படின்னா வயிறு, பூதளம் என்றால் பூமி, முகில் என்றால் மேகம், உபகாரி அப்படின்னா வள்ளல். அடுத்த வினா பாருங்கள். ஊடலும் ஊடல் நிமித்தமும் எந்த திணைக்கு உரியது? ஊடலும் ஊடல் நிமித்தமும் என்பது எந்த திணைக்கு உரியது? இதுக்கான பதில் மருத திணைக்கு வருங்க, மருத திணை. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 32 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். எட்வின் ஆர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி ஆசிய ஜோதி என்ற நூல் எழுதப்பட்டது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. இவர் 32 கிடையாது, 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். 3வது பாயிண்ட்டு சரி, இவரை கவிமணின்னு சொல்லுவாங்க. 4வது பாயிண்ட்டும் சரிதான். எட்வின் அர்னால்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி தான் ஆசிய ஜோதி எழுதப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். எதுகை இடம்பெற்ற சொல்லை கண்டறிக. எதுகைனா என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. அப்போ இங்கே எதுங்க? அப்போ இதுக்கான பதில் அருள் பொருள், இதுதான் சரி. இங்கே பாருங்கள், 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இதுதான் எதுகை இடம்பெற்ற சொல். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். பேசுவதும் கேட்பதும் மொழியுடைய முதல் நிலையாகும். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலையாகும். ஒரே மொழியுடைய வெவ்வேறு வடிவங்கள் கிளைமொழி எனப்படுகிறது. ஒரு மொழியிலிருந்து புதிய மொழி தோன்றுவது வட்டார மொழி எனப்படுகிறது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. பேசுகிறதையும் கேட்குறதையும் முதல் நிலைன்னு சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட்டு சரி. எழுதுவது படிப்பது இதெல்லாமே மொழியுடைய 2ஆவது நிலை. 3வது பாயிண்ட்டு தப்புங்க. ஒரே மொழி, ஆனால் அதில் இருக்கிற பல்வேறு வடிவங்களை தான் வட்டார மொழின்னு சொல்லுவாங்க. வட்டாரம் இங்கே வந்திருக்கணும், வட்டார மொழி. 4வது பாயிண்ட் தப்புங்க. ஒரு மொழியிலிருந்து புதிய மொழி தோன்றுனா அதை கிளை மொழின்னு சொல்லுவாங்க, கிளை மொழி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 வல்லின எழுத்துக்களும் குற்றியலுகர எழுத்துக்கள் ஆகும். காரணம் அவ்வெழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது
ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதுக்கான பதில் கூற்று சரியாக இருக்குதுங்க. குசுடு துபுரு இந்த 6 வல்லின எழுத்துக்களையும் குற்றியலுகர எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். 2வது பாயிண்ட்டு தப்பாக இருக்குதுங்க. இந்த எழுத்துக்கள் சொல்லில் முதல்ல வரும்போதும் குறையாது, இடையில் வரும்போதும் குறையாது, இறுதியில் வரும்போது மட்டும்தான் மாத்திரை அளவு குறையும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வினா பாருங்கள். கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்கிறது. எது சரி என்று சொல்ல வேண்டும். கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும். துணை வினை வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையே திணை, பால், இடம், காலம் காட்டும் விகுதிகளை பெறும். தமிழில் ஏறத்தாழ 45 துணை வினைகள் உள்ளன. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. கூட்டு வினையுடைய முதல் வினை எப்படி இருக்கும்? செய்ய அல்லது செய்து அப்படிங்கிற வினையெச்ச வடிவில் இருக்கும். துணை வினை என்பது வினையடி வடிவில் இருக்கும். துணை வினை தான் திணைனா என்ன, பால்னா என்ன, காலம், இடம் எல்லாத்தையுமே காட்டும் விகுதிகளை பெற்று வரும். 4வது பாயிண்ட்டு தப்பு. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் இருக்குது. 45 கிடையாது, 40 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். சிம்பிள் கொஷின். விச்சை மற்று அல்ல பிற என்று கூறும் நூல் எது? விச்சை மற்று அல்ல பிற என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் நாலடியார் என்பது சரிங்க. நாலடியார். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சுரதா அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். உருவக கவிஞர் என அழைக்கப்படுகிறார். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. சுரதாவுடைய இயற்பெயர் ராசகோபாலன். 2வது பாயிண்ட்டு சரி. பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். 3வது பாயிண்ட்டு தப்புங்க. இவரை உருவக கவிஞர்னு சொல்ல மாட்டாங்க, உவமை கவிஞர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உவமை கவிஞர் தான் சுரதா. 4வது பாயிண்ட்டு சரிங்க. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். சொற்களை பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழிங்க. இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுக்கான பதில் வை என்றால் கூர்மை, வி என்றால் அறிவு, மை என்றால் நீர், மா என்றால் பன்றி. நல்லா கவனிங்க. மா அப்படின்னா பன்றியையும் குறிக்கும். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி என்று கண்டுபிடிக்க வேண்டும். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கிய நூல் தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. 27 இயல்களை கொண்டது. பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்குகிறது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல். இலக்கியம் கிடையாது, இலக்கண நூல். 2வது பாயிண்ட் சரி. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரமாக பிரிச்சிருக்காங்க. 3வது பாயிண்ட் சரி. 27 இயல்கள் இருக்குது. 4வது பாயிண்ட் சரி. பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்குறாங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தாய்மானவரை பற்றி கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். தாய்மானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படுகிறது. 1452 பாடல்களை கொண்டது. தாய்மானவர் வேதாரண்யம் எனப்படும் முதுகுன்றத்தில் பிறந்தவர். திருச்சி ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. தாய்மானவர் பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட்டும் சரி. 1452 பாட்டு அதில் இருக்குது. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. வேதாரண்யத்தில் தான் அவர் வந்து பிறந்திருக்காரு. முதுகுன்றம் அப்படிங்கிறது தப்பு. வேதாரண்யத்துடைய பழைய பேர் பார்த்திங்கன்னா திருமறைக்காடு. சரிங்களா? திருமறைக்காடு அப்படிங்கிற வேதாரண்யத்தில் தான் அவர் பிறந்திருப்பார். முதுகுன்றம் எதுக்கு வருங்க? எந்த ஊருடைய பழைய பெயர் முதுகுன்றம்? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் பதிவு பண்ணுறீங்க. இது பார்த்திங்கன்னா மருவு சொற்களில் வருங்க. அடுத்து 4வது பாயிண்ட்டு சரியாக இருக்குது.
திருச்சி ஆண்ட விஜயரங்க சொக்குநாதரிடம் கணக்கராக பணிபுரிந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். 8 தொகை நூல்களுள் அகமும் புறமும் கலந்த பாடல்களை கொண்ட நூல் எது? 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த பாடல்களை கொண்ட நூல். இதுக்கான பதில் பரிபாடல் என்பது சரிங்க. பரிபாடல். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். அகநானூறு களிற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை எனும் 3 பிரிவுகளை உடையது. களிற்றி யானை நிறையில் 180 பாடல்கள் உள்ளன. மணிமிடை பவளத்தில் 120 பாடல்கள் உள்ளன. நித்திலக்கோவையில் 100 பாடல்களும் உள்ளன. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. அகநானூரை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. களிற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. 2வது பாயிண்ட்டு தப்பு இருக்குதுங்க. களிற்றி யானை நிறையில் 120 பாட்டு தான் இருக்கும். களிற்றி யானை நிறைனா 120. 3வது பாயிண்ட்டு தப்புங்க. மணிமிடை பவளத்தில் 180 பாட்டு இருக்கும். இங்கே மாறி வந்திருக்குங்க. அடுத்த பாயிண்ட்டு 4வது பாயிண்ட்டு சரிங்க. நித்திலக்கோவையில் 100 பாடல்கள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். இலக்கண குறிப்பை பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொறுத்துக. இதுக்கான பதில் தொல்கவின் என்பது பண்புத்தொகை, ஓங்குமலை என்பது வினைத்தொகை, உடைத்து என்பது குறிப்பு வினைமுற்று, எல்லாருக்கும் என்பது முற்றுமை. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. திருக்குறளை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். திருக்குறள் முதலில் முழுமையாக அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் கல்வி. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. 1812 தான் திருக்குறளை முழுமையாக அச்சிட்டாங்க. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா கல்வி கிடையாது, குறிப்பறிதல். குறிப்பறிதல் இதுதான் 2 முறை வருகிறது. அடுத்து 3வது பாயிண்ட்டு சரிங்க. முதல்ல அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். 4வது பாயிண்ட்டும் சரி. முதல் உரை எழுதியவர் மணக்குடவர். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தை எழுதினார். காரணம் உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை இது கூறுகிறது. இதுக்கான பதில் கூற்று சரிங்க. ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சித்தேன் அப்படிங்கிற நூலை எழுதினாங்க, கரெக்டு. ஆனால் காரணம் தப்பாக இருக்குது. நீலகிரி படுகர், நீலகிரியில் இருக்கிற படுகர் இன மக்களுடைய வாழ்வியல் மாற்றம், அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் பேசியிருப்பாங்க. அப்போ கூற்று மட்டும்தான் சரியாக இருக்கிறது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரின்னு சொல்லணும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் அடிகள் நீரே அருளுக என்றார். சீத்தலை சாத்தனார் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. 2வது பாயிண்ட் சரி. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. அடிகள் நீரே அருளுக இப்படி சொன்னவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். 4வது பாயிண்ட் தப்பு இருக்குதுங்க. என்னென்னா நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று சொன்னவர் இளங்கோவடிகள். 2 பேர் கூற்று மாறி வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். குறிஞ்சி திணை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குறிஞ்சி திணை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். குறிஞ்சி திணையின் தெய்வம் முருகன். குறிஞ்சி திணையின் ஊர் சிறுகுடி. குறிஞ்சி திணையின் பறை தொண்டகம். குறிஞ்சி திணையின் பூ முல்லை தோன்றி. இதுக்கான பதில் குறிஞ்சி திணையுடைய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுங்க, கரெக்டு. 2வது பாயிண்ட்டு சரி. குறிஞ்சி திணையின் ஊர் சிறுகுடி. 3வது பாயிண்ட்டு சரிங்க. குறிஞ்சி திணையுடைய பறை தொண்டகப்பறை. ஆனால் 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. குறிஞ்சி திணையுடைய பூ அப்படின்னா முல்லைப்பூ தோன்றி பூ வராதுங்க.
குறிஞ்சி பூ அப்படின்னு ஒன்று இருக்குது, குறிஞ்சி பூ வரும். இன்னொன்று இருக்குது காந்தல் பூன்னு ஒன்று இருக்குதுங்க, காந்தல் பூவும் வரும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். முல்லைப்பூ தோன்றிப்பூன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த பூக்கெல்லாம் எதுக்கு வருங்க, எந்த திணைக்கு வரும், கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து என்ன பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சா கந்தசாமி அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். சா கந்தசாமி மயிலாடுதுறையை சார்ந்தவர். இவர் எழுதிய விசாரணை கமிஷன் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். சாயாவனம் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க, மயிலாடுதுறையை சார்ந்தவர் தான் சா கந்தசாமி. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. இவர் எழுதிய நூல் சாயாவனம், சாயாவனம் இந்த புதினத்தால் தான் எழுத்துலகில் புகழ் பெற்றார். விசாரணை கமிஷன் இந்த நூலுக்காகத்தான் அவர் சாகித்ய அகாதமி விருதும் பெற்றார். அப்போ 2, 3 தவறு. 4வது பாயிண்ட் சரி, சுடுமண் சிலைகள் அப்படிங்கிற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றிருக்காரு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும் சரிங்க. அடுத்த வினா பாருங்கள், அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது என்ன? அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எந்த வகையான ஆகுபெயர்? இதுக்கான பதில் கருத்தா ஆகுபெயருங்க, கருத்தா ஆகுபெயர். அடுத்த வினா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளியில் உள்ள கொடும்பாலூரில் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகாக உள்ளன. புதுக்கோட்டையில் சீனிவாச நன்னூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க, சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. 2வது பாயிண்ட்டு சரிங்க, நார்த்தாமலை எங்கே இருக்குது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது, அங்கே நடன முத்திரையுடன் சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க, கொடும்பாலூர் அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் இருக்குதுங்க, புதுக்கோட்டை என்பது சரி, புதுக்கோட்டையில் தான் கொடும்பாலூர் இருக்குது, அங்கே 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் இருக்குது. 4வது பாயிண்ட் தப்புங்க. என்ன தப்புன்னா, சீனிவாச நல்லூர் எங்கே இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, அது இங்கே வந்திருக்கணும், புதுக்கோட்டையில் இல்லை. அப்போ இதுவும் தப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரிங்க. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா. நீக்கல், ஒப்பு, எல்லை ஏது ஆகிய பொருட்களில் வரும் வேற்றுமை எது? நீக்கல், ஒப்பு, எல்லை ஏது ஆகிய பொருட்களில் வரும் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை வருங்க, 5ஆம் வேற்றுமை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம தினமுமே இதே மாதிரி டெஸ்ட்டை நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நடத்திட்டு இருக்கோம். ஸோ நம்ம போடுற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.